எப்படி தாவணியை கொடுக்கறது? தாவணியை கொடுக்கலன்னா அம்மா திட்டுவாங்க, தாவணியை கொடுத்தா இவர் திட்டுவாரு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் பண்றது? ஓய், என்ன காலையில ஒரே குழப்பமா இருக்க போல. அதை ஏண்டி கேக்குற? சரி கேக்கல. நேத்து எப்படி வீட்டுக்கு போயிட்டியா? ஆ, வீட்டுக்கு போயிட்டேனே. எப்படி போன? இது என்ன கேள்வி? பஸ்ல தான் போனேன். ஓ அப்படியா? இன்னைக்கெல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருக்கீல? ஆ, கரெக்டா கொண்டு வந்திருக்கேன்டி. என்னடி என்னமோ ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லை, இவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா கண்டிப்பா என்னையே தான் திட்டுவா. அப்பவே முரளிக்கிட்ட கேட்குறேன்னு நீ தானே வேணான்னு, அப்புறம் ஏன் நீயா போய் கேட்குற அப்படின்னு கேட்டானா, என்னதான் இருந்தாலும் முரளி உங்களுக்கு அத்தை பையன், அதனால எதுவும் சொல்ல வேண்டாம். வரா சொல்லியிருந்தா பரவாயில்ல, நம்மளா எதுவும் சொல்லாம இருக்கிறதா நல்லது. என்னடி இதே யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லடி. என்னடி இது பேகு? ஆ, என்னது பேகுன்னு கேக்குறேன். இதோ தாவணி மாதிரி இருக்கு. ஆமாண்டி, தாவணி தான். ஒருவேளை முரளி வாங்கி கொடுத்த தாவணி இதுவாக தான் இருக்குமோ? அத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பூர்ணி, யாருக்கு இந்த தாவணி? எனக்கு தானே. என்னது? முரளி கொடுத்த தாவணி தானே இது? போச்சுடா, நான் சொல்ல வேணான்னு இருந்தேன். அவர் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு போல பூர்ணிட்ட. என்னதான் இருந்தாலும் மாமா பொண்ணு தானே, கரெக்டா சொல்லியிருப்பாரு. நான் மறைக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஆமா, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியா? கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். ஆ சரிடி, ரொம்ப தேங்க்ஸ் டி. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? நீ எப்படியா இருந்தாலும் எங்ககிட்ட சேர வேண்டியதானே, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். ஆ சரிடி. முரளி மேல உண்மையாலுமே நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கியாடா? இது எனக்கு தெரியாம போச்சே. நீ எனக்காக தாவணி எல்லாம் வாங்கி இவகிட்ட கொடுத்து விட்டுருக்க. இதான் அத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தை சொன்னதும் நல்லதா போச்சு. பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா என்ன சஸ்பென்ஸா தான் உனக்கு பண்ண தெரியல. பரவாயில்ல, இது கூட நல்லதா இருக்கு. இந்த தாவணி பூர்ணிக்கிட்ட இருக்கிறதா நல்லது. திரும்பியும் வீட்டுக்கும் எடுத்துட்டு போக முடியாது. அவகிட்ட கொடுத்தாலும் சரி, இல்ல பூர்ணியே வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு போனோம், அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்மளதான் கத்துவாங்க. கடவுளா பார்த்து இவளை அனுப்பி விட்டு இவளே வாங்குற மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு விதத்துல முரளி சொன்னது நல்லதுதான் போல. ஏண்டி அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? ஆ முடிச்சிட்டேன்டி. சரிடி. இங்கே தானே அக்கா சொன்னாங்க. வர வழியெல்லாம் பார்த்துட்டோம். ஜீவாவை எங்கேயும் காணாமே. அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? இப்படியே போய் பார்ப்போம். எங்க தேடியும் காணாமே. ஜீவா வீடு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும். இந்த பாட்டிக்கிட்ட கேட்போமா? பாட்டி, ஆ என்னப்பா? பாட்டி, ஜீவா வீடு தெரியுமா? ஜீவாவா? ஐயோ, அவங்க அப்பா பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்களே. பெருமாள் சாமி வீடு தெரியுமா? ஓ, பெருமாள் சாமி வீடா? ஆமா பாட்டி. எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும்பா, எங்க வீட்டு சைடு தான் இருக்கு. நேரா போனீங்கன்னா சுப்பிரமணி சாமி கோயில் வரும். அதோட வலது பக்கம் திரும்பினீங்கன்னா தள்ளி 4வது வீடு போய் பாருப்பா. அங்கதான் அந்த பெருமாள் சாமி குடிச்சுட்டு படுத்து கிடப்பான். ஓகே பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. அம்மா முடியலையே. ஜீவா வீட்டில் இருந்தாலாவது ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருப்பா. அவளும் வேலைக்கு போகணும். என்னால எந்த வேலையும் பண்ண முடியல. இருக்க ரொம்ப மோசமாயிட்டே போகுது. நான் இருக்கும்போதே அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஜீவா? ஜீவாவா? அம்மா. யாருப்பா நீ? இது ஜீவா வீடு தானே? ஆமாப்பா. அவங்க இல்லையா? வேலைக்கு போயிருக்காப்பா. என்னது, வேலைக்கு போயிருக்காங்களா? ஆமாப்பா. சரிம்மா, எப்ப கிளம்புனாங்க? அவ கிளம்பி 3/4 மணி நேரம் இருக்கும்பா. 3/4 மணி நேரம் இருக்குமா? அப்பனா இந்நேரம் வந்திருந்திருக்கலாமே. என்ன இன்னும் ஆளுக்கானா? தம்பி. ஆமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நானும் அந்த கடையில தாம்மா வேலை பார்க்குறேன். ஓ அப்படிங்களா? ஏன் ஜீவா இன்னும் வரலையான்னு? ஆமாம்மா, இன்னும் கடைக்கு வரல. என்ன ஏதுன்னு தேடி பார்க்கலாமேன்னு வந்தேன். இன்னும் வரலையா? உங்களுக்கு தெரியுமாம்மா, வேற எங்கேயாவது போவாங்களா? அவ மேனேஜர் கொடுத்தாங்கன்னு சில ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் இன்னொரு கடைக்கு கொடுப்பாப்பா. என்னது? ஆமாப்பா, டெய்லி அவங்க கடைக்கு போயிட்டு தான் போவா. அப்படியா? அந்த கடை பேர் என்னன்னு தெரியுமாம்மா? குமரன் டெக்ஸ்டைல்ஸ்பா. குமரன் டெக்ஸ்டைல்ஸா? ஆமாப்பா, அங்கதான் போயிட்டு போவேன்னு சொல்லுவா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ என்னமோ. நீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான். அவளே இல்லைன்னா? ஆமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்க நல்லபடியா தான் இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா வர்றதுனால தான் மேனேஜர் திட்டுறாங்க. அதனால தான்
அவங்கள கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரி தம்பி, உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையாட்டம் தான் இருக்கு. என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. அவன் என் பிள்ளை கடைக்கு போயிட்டு இன்னும் அங்கே போகல பிள்ளை. இந்த மேனேஜர் எதுக்கு டெய்லி இவகிட்டே கொடுக்குறான்? இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து அவ்வளோ தூரம் போகணும். என் பிள்ளை என்னம்மா உழைக்குது பாவம். அம்மாடி, அப்பா என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வயசு குட்டி என்ன பண்ணுது? அவளாப்பா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அதான் கொஞ்ச நேரம் படுக்க வச்சிருக்கேன். காலையில ஒரே அடம்பா. ஆமாம்மா, அப்பதான் சொன்னுச்சு ஏதோ பிறந்த நாள் கொண்டாடணும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாளாமே. ஆமாப்பா, ஒரே அடம். இப்பதான் அழுது முடிஞ்சு ஓஞ்சு போய் தூங்கி இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் திரும்பி முழிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கும். எதா இருந்தாலும் பக்குவமா சொல்லுமா பிள்ளைகிட்ட. எங்கப்பா, அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டுப்பா. அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சரிம்மா. என்ன விஷயம்ப்பா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இது மாப்பிள்ளை வீட்டு ஜாதகம்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தீல? ஆமாப்பா, ஜாதகம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பாத்துட்டேம்மா. 10க்கு 8 பொருத்தம் இருக்கான். 8 பொருத்தம் தான் இருக்காப்பா? ஆமாம்மா, ஆனா எல்லா பொருத்தமும் கரெக்டா பொருந்தி இருக்கான். தேவையில்லாத 2 பொருத்தம் தான், அது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்ன என்னப்பா, சாமி கிட்ட உத்தரவு கேட்க வேண்டியதானே? இன்னைக்கு சாயங்காலம் தாம்மா போய் கோயில்ல போய் உத்தரவு கேட்டுட்டு வரணும். சரிப்பா. உத்தரவு கொடுத்துருச்சுன்னா நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. சரிம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன்ப்பா. இனிமே தான் சமைக்கணும். சரிம்மா. நான் சாமி கிட்ட உத்தரவு கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்றேம்மா. சரிப்பா. நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. நீங்க கேட்டுட்டு சொல்லுங்கப்பா, நான் கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா. அப்ப நான் போன் வச்சுறேன். சரிப்பா. இந்த ஜாதகத்துக்காவது நல்லபடியா சாமி உத்தரவு கொடுத்தா நல்லா இருக்கும். அங்கிள், என்னடா வேணான்னு சொல்லிட்டாங்க, திரும்பி வந்து நிக்கிறேன்னு பாக்காதீங்க. இல்ல தம்பி, சொல்லுங்க என்ன வேணும்? அங்கிள், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ சாமி உத்தரவு கொடுக்கல அப்படி இப்படின்னு வேணான்னு சொல்லிட்டதா அம்மா சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் திரும்பி என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல? இல்ல தம்பி, நாங்க சாமி உத்தரவு கொடுக்காம எந்த வெளியும் பார்க்க மாட்டோம் தம்பி. அங்கிள், அதெல்லாம் இருக்கட்டும். முந்தானத்து ஏதோ போறாத காலம், சாமி உத்தரவு கொடுக்கல, இனிமேட்டாவது போட்டு பார்க்கலாம்ல? அது எப்படி தம்பி? எங்களுக்கு உங்க வீடு எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்குதான். சாமி ஒரு விஷயத்த தடை பண்ணதுன்னா அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும்ல? அதனாலதான் நாங்களும் வேணாங்கிறோம். அம்மா இல்லாத பொண்ணு பாத்தீங்களா, நல்லபடியா போகணுன்றதுக்காக தான் நானும் எதா இருந்தாலும் பொறுத்து போய் அமைதியா பாக்குறேன். நீங்க திரும்பி திரும்பி வந்து கேக்குறதுனால எதுவும் மாற போறது இல்ல தம்பி. எனக்கு புரியுது அங்கிள், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என் போட்டோ வேணா அவங்கள்ட்ட காமிங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தம்பி, பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல எங்களுக்கு சாமி உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுக்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் தம்பி. அப்படி உத்தரவு கொடுக்காம நாங்க பண்ணோம்னா கண்டிப்பா எங்க வீட்டு பொண்ணு தான் கஷ்டப்படுவான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கிள், இல்ல தம்பி, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காகலாம் நாங்க இதை சொல்லல. உண்மையாலுமே உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும் தம்பி, என்ன ஏதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு தான் முடியணும்னு இருந்தா அவ கண்டிப்பா உங்களுக்கு தான். அப்படி இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது தம்பி. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். சரிப்பா. உன் மனசை ஏதாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல அங்கிள், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. பார்க்க நல்ல பையனாதான் இருக்கான். எதுக்காக தான் சாமி உத்தரவு கொடுக்கலான்னு எனக்கு தெரியல. என்னமோ இந்த தம்பியும் டெய்லி வந்து கேக்குது. பாப்போம் யாருக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எங்க முடியுதுன்னு பாப்போம். குமரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கும் வந்தாச்சு. எல்லாரும் போய் ஒரு எட்டு பாத்துருவோமா? கருணாகரன் எதுக்காக இங்க கொண்டு வந்து சரக்கு இறக்க வைக்கிறான்? அதுவும் ஜீவாவை விட்டு. ஜீவா இங்கதான் இருக்காங்களா? மணி ஆயிடுச்சு. ஜீவா. ராஜா. என்ன ஜீவா, கடைக்கு வராம இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜா, எப்பவுமே கருணாகரன் இந்த கடையில கொண்டு வந்து சரக்கு இறக்கி வைக்கணும்னு என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஏன் உங்ககிட்டயே கொடுக்குறாரு? வீட்டுல இருந்து இங்க வரைக்கும் வந்துட்டு திரும்பி கடைக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. நானும் அதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. உனக்கு கொடுக்குற வேலையை நீ ஒழுங்கா பாரு, சீக்கிரம் கொண்டு போய் கொடு அப்படின்னு தான் சொல்றாரு. இவரு நம்ம கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜா. அவர் சொல்ற வேலையை பார்க்கலன்னா திரும்பி சம்பளத்துல பிடிப்பேன்னு சொல்லுவாரு. அதனாலயே நானும் சரின்னு செஞ்சிருவேன். என்ன ஜீவா, நீங்க அங்க உங்களை இன்னும் காணாம அவன் கத்திட்டு இருக்கான். நானும் நிறைய வாட்டி பாத்துட்டேன் ராஜா. இந்த இடத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் எனக்கு அந்த கணக்கை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆக்குறாங்க. அது ஏன்னே தெரியல. சரி, நம்மளாலதான் அப்படி ஆகுது போலன்னு சொல்லி சீக்கிரம் வந்தாலும் கணக்கு என்கிட்ட லேட்டா தான் கொடுக்கறாங்க. ஏன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. என்ன
எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் கணக்கு வழக்கு லேட்டா கொடுக்குறாங்களா? ஆமா ராஜா, இல்லைன்னா நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். 8 மணி கடைக்கு எங்க ஊர் சைடு 7 மணிக்கெல்லாம் பஸ் இருக்கு. நான் வந்தேன்னா டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இந்த கடைக்கு 6 மணிக்கு வந்தா கூட ரொம்ப லேட் ஆக்குறாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஆமா ராஜா, 4 மணிக்கெல்லாம் இன்னைக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு 6:45க்கெல்லாம் நான் இங்க கடைக்கு வந்துட்டேன். ஆனா கணக்கு வழக்கு ஒரு 7-8 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த கடை ஓனர் லேட்டா வராரோ? அதெல்லாம் இல்ல ராஜா, சீக்கிரமாவே வந்துடுறாரு. அவர் தானே சரக்கெல்லாம் வாங்கி விற்கிறாரு. ஒரு பெரிய அட்டை பெட்டி, அதை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட நான் கொடுத்துருவேன். அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. நானும் இன்ன வரைக்கும் அந்த அட்டை பெட்டியில என்ன கொடுக்குறாருன்னு நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல. நம்மளோட கஸ்டமருக்கு போய் சேர வேண்டியது, நம்ம அதை பிரிச்சு பார்த்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இன்ன வரைக்கும் ஓபன் பண்ணல. ஆனா அதை கொண்டு வந்து கொடுத்து அவங்க பிரிச்சு கணக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. நான் என்ன சொன்னாலும் சரி, என்னை 3/4 மணி நேரமாவது உட்கார வைக்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க ராஜா, இவங்க டெய்லி இந்த மாதிரி பண்றதுனால தான் நான் கடைக்கு டெய்லி லேட்டா வர வேண்டியதா இருக்கு. இன்னமேட்டு நான் பஸ் பிடிச்சி போகணும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் ஆகும். 9 மணிக்கு கடைக்கு வருவேன். அப்ப அந்த சாரு கத்துன்னு கத்துவாரு. நான் என்ன சொன்னாலும் காதுலே வாங்கிக்க மாட்டாரு. நீ லேட்டா போயிட்ட, அதனாலதான் நீ இப்படி சொல்ற, அடுத்தவங்க மேல பள்ளி தூக்கி போடாத, அப்படியா இப்படின்னு அவ்வளோ பேசுவாரு. நானும் என்னத்தை தான் பண்றது? சரிங்க ஜீவா, நீங்க வாங்க, நான் உங்களை பைக்லயே கூட்டிட்டு போறேன். என்னது, பைக்லயா? பைக்ல தான். இல்ல, நான் யாரு பைக்லயும் ஏறினதில்ல. என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. வேண்டாம், பஸ்ல போய்க்கிறேன். இங்க பாருங்க ஜீவா, நான் ஒன்னும் உங்களை கடத்தி கொண்டு போய் எங்கேயும் விட்டுற மாட்டேன். என்னை நம்பி நீங்க ஏறலாம். இல்ல அதுக்காக இல்ல. பின்ன? இல்ல, நீங்க வண்டி ஒழுங்கா ஓட்டுவீங்களான்னு. இல்ல, நான் உங்களை குறை சொல்ல வரல. எனக்கு பொதுவா வண்டியில ஏறணும்னாலே பயமா இருக்கும். ஏன்? எங்க அப்பாவுக்கு சரியா ஓட்ட தெரியாது. எங்க அம்மாவை ஏத்திட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டாங்க ஒரு வாட்டி. அதனாலயே நான் எந்த வண்டியிலயும் ஏற மாட்டேன். அப்படியே நான் வண்டியில ஏறினாலும் பயந்து தான் வருவேன். அதனாலதான். ஓஹோ, நான் நல்லா தான் ஓட்டுவேன். நீங்க ஏறி உட்காருங்க, நான் ஓட்டி காமிக்கிறேன்ல, அதுக்கப்புறமா நீங்க என்ன எதுன்னு சொல்லலாம். இல்ல ராஜா, இங்க பாருங்க ஜீவா, என் மனசுல எந்த ஒரு கலங்கமும் கிடையாது. அதே மாதிரி உங்க மனசுலயும் எந்த கலங்கமும் இல்லைன்னா நீங்க வந்து உட்காரலாம். இல்ல உங்க மனசுல கலங்கம் இருந்துச்சு, என் மேல ஏதாவது ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சுன்னா, என்ன என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கலாம்ல. யார? உங்களையா? ஆமா, அதனாலதான் நீங்க என் வண்டியில ஏற மாட்டீங்க. சேச்சே, நான் அப்படிலாம் நினைக்கலையே. அப்போ வாங்க, ஏறி உட்காருங்க. இங்க பாருங்க ஜீவா, உங்க மனசுல எதுவுமே இல்லைன்னா நீங்க தாராளமா என் கூட வரலாம். நீங்க மட்டும் என் வண்டியில ஏறலன்னு வைங்க, நான் அப்ப நினைச்சுக்கிறேன் உங்க மனசுல ஏதோ இருக்குன்னு. நீங்க தான் சொல்லணும். இப்ப உங்களுக்கு எப்படி வசதி? என் மனசுல எதுவும் இல்லையே. இல்லல, அப்ப வாங்க, வந்து வண்டியில உட்காருங்க. நான் அங்கதான் போறேன், உங்களையும் இறக்கி விட்டுறேன். வாங்க ஜீவா. சரி. அன்பே உன் பெயரை படகின்றேன், அதை சொல்லித்தானே கரையை சேர்க்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்க மணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். டேய், இதெல்லாம் சரியா வருமாடா? டேய், அப்புறம் எதுக்குடா நம்ம இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்? இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு காரணமே நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்காக தான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. உனக்கு பயமா இருக்குன்னா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. டேய், இங்க பாரு தம்பி, நான் எல்லாமே கரெக்டா பக்காவா பண்றேன். இதுல நம்ம பேரு அடியே படாது. எப்படா சொல்ற? இந்த மாதிரி ஆப்ல நிறைய பேர் பொண்ணுங்க போட்டோ போடுவாங்க. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னு வையி, அது நம்ம தான் யூஸ் பண்ணிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியாதுடா. எனக்கு என்னமோ பயமாவே இருக்குடா. நீ சும்மா இருடா. நானும் நிறைய பொண்ணுங்களோட போட்டோவை இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஆனா கீதா போட்டோ மட்டும் என்கிட்ட மாட்டவே மாட்டேங்குதுடா. இந்த சைடு மட்டும் அவன் வந்தான்னு வெயி, போட்டோவை எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஏண்டா, நீ அவ லவ் பண்ற பொண்ணுன்னு சொன்ன? லவ் பண்ற பொண்ணுதான். எப்ப அவ என் பேச்சை கேட்காம முரளிதான் முக்கியம் அவன் பின்னாடியே போனாலோ, அந்த செகண்டுக்கு அப்புறம் எனக்கு அவ தேவையே இல்ல. அவன் விட்டு கொடுத்து நான் அவ கூட லவரா இருக்கணுமா? அப்படி எனக்கு தேவையே இல்லடா. அவளை தாவணியில சாரியில பார்த்து சலிச்சு போச்சு. ஆனா அவ மாடர்ன் ட்ரெஸ்ல வா அப்படின்னு சொன்னா வரமாட்டா. அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. டேய், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? இவன் வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம தான் பண்றோங்கிறது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கைபார் ஆப் போட்டு வச்சிருக்கேன். யாரு போட்டோ வேணா நீ கொடுத்து பாரு. ஏன் உன் போட்டோவை கூட நான் மார்பிங் பண்ணி சூப்பரா கேர்ள் மாதிரி மாத்தி காமிக்கிறேன். வேணாப்பா சாமி, என் போட்டோவெல்லாம் நீ ஒன்னும் எடுக்க வேணாம்.
என்ன அவ்வளோ பயமா உனக்கு? சரி கொஞ்சம் அமைதியாரு. ஏன்டா முரளி பையன் வரான். என்னடா? ஏய் சதீஷ். சொல்லுடா மச்சான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இவன் கூட? ஒன்றும் இல்லடா, நெக்ஸ்ட் செமஸ்டர் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் தானே, அதான் சேர்ந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏண்டா அவ்வளோ நல்ல பசங்களா நீங்க? இங்க பாருடா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை. தேவையில்லாம என் லைஃப்ல குறுக்கால வந்தான். ஓ சாரி பாஸ், ரொம்ப நேரமா அந்த லேப்டாப்பை தட்டிட்டே இருக்கீங்களே, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லடா மச்சான், அதான் சொன்னேன்ல ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கோன்னு. உங்க மூஞ்சியை பார்த்தா அந்த மாதிரி பாக்குற மாதிரி தெரியலையே. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? எங்க வேலையை எங்களை பார்க்க விடு. ஓகே ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏ பூர்ணி, என்ன இந்த பக்கம்? நாங்களாம் இங்கிட்டு வரக்கூடாதா? டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ல இவளும் ஒருத்திடா, அந்த கீதாவுக்கு ஈக்குவலா இருப்பா. ஏய் இவளை யாருன்னு நினைச்ச? யாருடா மச்சான்? முரளியோட மாமா பொண்ணு. நீ பாட்டுக்கு ஏதாவது விபரீதத்தை இழுத்து விட்டுறத. ஓ அப்படியா? இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. நீ பேசாம உன் வேலையை மட்டும் பாக்குறியா? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன விஷயமா இங்க வந்திருக்க? ஏண்டா நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? என்னடி? ஆமா, எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்கின? என்ன வாங்கினே? நடிக்காதடா, எனக்காக தானே வாங்கி கீதா கிட்ட கொடுத்து விட்டுருக்க. என்னது? கீதா கிட்டயா? அவகிட்ட நான் ஒன்னும் வாங்கி கொடுத்து விடலையே. என்னவா இருக்கும்? என்ன திருன்னு முழிக்கிற? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. பா, உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயத்த பத்தி இப்ப பேசுறேங்கிறத மட்டும் சொல்லு. எனக்காக தாவணி வாங்கி கொடுத்துருக்கல? தாவணி வாங்கினேனா? அது அவளுக்கு தானே வாங்கினேன். இவளுக்காக வாங்கினேன்னு யார் சொன்னா? கீதா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. என்ன? என்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா பூர்ணிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? அப்படியே இருந்தாலும் அவளுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். இவளுக்கு வாங்கி கொடுத்ததா எதுக்கு அப்படி சொல்லணும்? என்னடா ஒருத்தி விஷயம் தெரிஞ்சு வந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன சஸ்பென்ஸ் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கியா? கடவுளே, இவ வேற. ஓ இப்பதான் ஞாபகம் வருது. ஏய் பூர்ணி, என்னடா? உன்கிட்ட உனக்கு தாவணி வாங்கி வச்சிருக்கேன்னு யார் சொன்னது? கீதா தான். கீதாவுக்கு முன்னாடி உனக்கிட்ட யார் சொன்னது? கீதாவுக்கு முன்னாடினா அத்தை காலையில போன் அடிச்சு சொன்னாங்க. அதானே நினைச்சேன். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. ஏன் என்னாச்சு? உனக்கு தாவணி வாங்கியிருக்கேன் நானு கீதா கிட்ட போய் கேட்டியா? ஆமாண்டா, அவ அதை கையோட எடுத்துட்டு வந்திருக்கா. கையோட எடுத்துட்டு வந்திருக்காளா? ஏன் ஒன்னும் புரியலையே. டேய் முரளி, என்ன அப்பப்ப சைலண்ட் மோடுக்கு போயிடுற? ஒண்ணு இல்ல. இப்ப அந்த தாவணி எங்க இருக்கு? நீ எனக்காக தானே வாங்கின, அவகிட்ட சஸ்பென்ஸா கொடுக்க சொன்னேன். பாவம், அவளுக்கு அதை பண்ண தெரியல. என் கண்ணு முன்னாடியே வச்சிருந்தா, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டா. இப்ப அந்த தாவணி எங்க? டேய் கூமுட்ட, நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன்ல, அப்ப என்கிட்ட தானடா இருக்கும். சபா, இந்த ஒத்த தாவணியை வச்சு என்ன நான் பாடுபடுத்துறாங்க என்னைய. அத்தை சொல்லும் போது கூட நம்பலடா. என்னைக்கு கீதா கொண்டு வந்து என்கிட்ட தாவணி கொடுத்தாலோ அப்ப நம்புறேன். என்னன்னு? எனக்கு கிஃப்ட் வாங்கறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு தாவணி வாங்கி கொடுத்துருக்கேன்னு. கிழிஞ்சது. நான் அவளுக்காக வாங்கி கொடுத்தத அவ எதுக்கு திருப்பி இவகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா? என்ன நடந்திருக்கும்? எது எப்படியோ, எனக்கு உன்கிட்ட இருந்து பர்த்டே கிஃப்ட் வருமான்னு நினைச்சேன். பரவாயில்லடா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். உன் செலக்ஷன் சூப்பர்டா, ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா அந்த தாவணி. என்ன ஒண்ணு, எனக்கு கொஞ்சம் டைட்டா இருந்தது. அதை நான் உனக்கே எடுக்கல. உனக்கு எடுத்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுற. பேசு. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னு வையே, உடனே ஓடி போய் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். ஏற்கனவே அம்மா அதுவா இதுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல இது வேறையா? உனக்கு வாங்கி கொடுத்ததாவே இருக்கட்டும். நான் அப்புறமா கீதா கிட்ட என்ன விவரங்கிறத கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டும். ஆமா, கீதா எங்க? அவளா? அவ லைப்ரரி போறேன்னு சொன்னாடா. ஏதோ படிக்கிறதுக்கு புக்ஸ் எடுக்கணுமா, அதனால போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அந்த கேப்ல நான் உன்னைய பார்க்க வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சரி நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. என்னடா வேலை இருக்கு? அடியே, நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், உன்னோட சீனியர்னா இப்படியா வாடா போடான்னு கூப்பிடுவேன்? ஓ ஆமால, அத்தை கூட சொன்னாங்க நீ எனக்கு அத்தை பையனா. அதுக்கு உன்னைய அத்தான் தான் கூப்பிடணுமா? இழிஞ்சது. அதனால நான் இனிமே உன்னைய அத்தான்னு கூப்பிடுறேன். சரிங்களா அத்தா? டேய் ஏன்டா அதான் நல்லா இருக்குல்ல? என்ன அத்தா, எங்க போறீங்க? இங்க பாருடி, என்னை பேர் சொல்லி கூட கூப்பிடு, ஏன் வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஆனா இந்த அத்தான் சொத்தான்லாம் கூப்பிட்டுட்டு இருந்த. ஓ, உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், நீ எப்போதும் போல வா போனே பேசுப்பா. அவனை எதுவும் சொல்லல. இல்ல, அத்தை உன்னைய வாங்க போங்க அப்படிதான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்டி என் மானத்தை வாங்குற? தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா இல்லையா? என்னடா ஆசையா பேசலான்னு வந்தா விரட்டுற? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானு லைப்ரரிக்கு போகணும். நானும் கூட வரேன். ஸோ அப்பா, நீ ஒன்றும் வர வேணாம். உன் கிளாஸ் ரூமுக்கு போ, இல்லை அடிச்சிடுவாங்க. சீக்கிரம் போ. சரி, நீ சொல்றத கேட்கணும். நாங்க
நீ சொல்றத நான் கேட்கறேன். இப்போ எங்க போகணும்? வா முடியலப்பா, கிளாஸ் ரூமுக்கு போடி. ம் சரிடா, கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு வரேன். பாய். அத்தான் என்னத்தான் அவள் உன்னைத்தான் எப்படி சொல்வேனடை. எல்லாம் இவளால தான். இவளை முதல்ல அம்மாட்ட பேசணும், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பாத்துக்கலாம். ஏன்டா தேவையில்லாத வேலைடாது. இப்ப எதுக்கு நீ அவனை சீண்டிட்டே இருக்க? அவன் என்னை சீண்டும் போது உனக்கு தெரியலையா? இங்க பாரு குரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா நான் கூட இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாத. என்ன மச்சான் பயப்படுறியோ? எனக்கும் தங்கச்சி இருக்கு, அவ வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும். நீ தான் ஒண்டிக்கட்டியாவே இருக்க, அடுத்தவங்க மேல அக்கறை இல்லாம. இங்க பாருடா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற வேலையை வச்சுக்காத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வைக்கிறாங்க. படிச்சு நல்ல மார்க் எடுத்து பெரிய ஆளா வர வழியை பாரு. அடுத்த வருஷத்துல நீ வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா மட்டும்தான் அவளுக்கு சாப்பாடு. நீ இந்த மாதிரி கண்டதையும் பழகிக்கிட்டு கெட்ட பேர் தான் எடுக்க போற. ஏய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன். ஒரு பெரிய ராமரு எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டான். எப்படியே போடா, எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பிடிக்காது. என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். டேய் மார்ஃபிங் பண்ணது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போடா. போயிட்டானா? பூர்ணி, நீ இவ்வளவு அழகா இருப்பியா? எனக்கு தெரியாம போச்சே. இந்த மாதிரி பண்ணி எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் தெரியுமா?